நம்ம வெஸ்டிபுலார் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குன்னா, நம்ம காது நீங்க டாக்டர்ட்ட போய் டாக்டர் எனக்கு தலை சுத்துதுன்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் ஜென்ரலா எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க அசஸ் பண்ண முடியுதா? உங்க காது நரம்பு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் வந்து எல்லா டாக்டரும் சொல்றது. அப்புட்ன்னா, நம்ம காதுக்குள்ள ஒரு நரம்பு இருக்கு. அந்த நரம்பு தான் வந்து நம்மளோட பேலன்ஸ வந்து சரி பண்ணுது. அந்த சிஸ்டம் அந்த நரம்பு தான் வந்து வெஸ்டிபுலார் நர்வ். அந்த சிஸ்டம் தான் லேப்ரிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. லேப்ரிந்த் அப்படிங்கிறது என்னன்னா, காதுக்குள்ள இன்னர் இயர் அந்த இன்னர் உள்பக்கம் அதாவது வெளியில அதாவது நம்ம காது வந்து 3 பகுதியா இருக்கு. எக்ஸ்டர்னல் இயர், மிடில் இயர், இன்னர் இயர். இந்த இன்னர் இயர் அப்படிங்கிற இன்னர் இயர்ல இருக்கிற அந்த உள்பக்க காதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் லேப்ரிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியும். இந்த லேப்ரிந்த்ல வந்து 3 செமி சர்க்குலர் கெனால் அப்படின்னு இருக்கு. அதாவது ஆன்டீரியர், லேட்ரல், போஸ்டீரியர். இந்த ஆன்டீரியர்ங்கிறது சுப்பீரியர் செமி சர்க்குலர் கெனால். லேட்ரல்ங்கிறது படுத்துட்டு இருக்கிற ஹரிசாண்டல் செமி சர்க்குலர் கெனால். போஸ்டீரியர்ங்கிறது பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய செமி சர்க்குலர் கெனால். இந்த செமி சர்க்குலர் கெனால் அப்படிங்கிற உள்பக்க காதில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து நம்மளோட தலையோட அசைவை வந்து தீர்மானிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரொட்டேஷ்னல் நீங்கள் தலையை எப்படி ஆட்டினாலும் உங்கள் கண்ணுக்கு வந்து இப்போ நீங்கள் தலையை இப்போ ஆட்டும்போது இங்கே இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி நீங்கள் திரும்புறீங்க இல்லையா? ஒவ்வொரு அசைவையும் சென்ஸ் பண்ணி அந்த நீங்க எந்த இடத்துல பார்வை இருக்கோ, அந்த இமேஜ் கரெக்ட்டா உங்க பிரெயின்ல வந்து ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு வந்து காரணம் வந்து அந்த செமி சர்க்குலர் கெனால் தான். இது வந்து உங்களோட தலையோட அசைவு.